ஹாய் கைஸ், நேற்று நடந்த சென்னை டு ராஜஸ்தான் மேட்ச்சு அதை பற்றி பேசணுன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம தோற்றது தான், ரொம்ப மட்டமாக தோற்றுருக்கோம். பட் இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, டீம் என்டையராக புதுசாக ரெனியூ பண்ணியிருக்காங்க. ஸோ செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதெல்லாம் ஓகே. அதனால் இந்த ஃபஸ்ட் மேட்ச்சை விட்டுறலாம். பட் வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் மேட்ச் அது நம்ம சொல்லி தானே ஆகணும். ஏன்னா எல்லாத்தையுமே நான் விட்டுருவேன். ஏன்னா அவங்க பிச்சு கணிக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் பயங்கரமாக பால் கண்ணாப்பினான ஸ்விங் ஆச்சு, அதெல்லாம் ஓகே. ஆப்போசிட் டீம் ராஜஸ்தான் டீம் பவுலிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி நம்ம டீமில் ஏன் 2 லெஃப்ட் ஆர்ம் ஓப்பனிங் இருக்காங்க. நீங்கள் மேத்யூ ஷாட்டை போட்டு நீங்கள் ஏன் ட்ரையே பண்ணலை. ஆக்சுவலாக மேத்யூ ஷாட் இருக்கும்போது கடைசி ஒரு ஓவர் கொடுக்குறதுக்கு இப்போ நம்ம இந்த மேட்ச் தோக்குறோன்னு முடிவாகி போச்சு. ஏன் நீங்கள் மேத்யூ ஷாட்டை ட்ரை பண்ணிடலாம், பண்ணவே இல்லை. எனக்கு அதுதான் ஒரே ஒரு கேள்வி. ஏன் ஒய்டாக போட்டு கேட்ச் வாங்குறதுக்கோ, சிம்பிள் ஜடேஜா சிவம் டூபிக்கு என்ன பண்ணாரோ அதை ஏன் இவங்க பண்ணாமல் விட்டாங்க? என்னோடய கேள்வி அது ஒன்று தான். நான் அதை விட்டுட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு ஆடவே தெரியல, இவனை தூக்கணும் அவனை தூக்கணும்னு நான் யாரையும் நான் ப்ளேம் பண்ண விரும்பலை. ஏன்னா இப்போது ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டாக என்ன யோசிப்பாங்க, நம்ம டீம் ஜெயிச்சாதான் நல்லதுன்னு யோசிப்பாங்க. ஃபாலோவர்ஸும் இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு பிளேயர் எடுக்க தெரில, இவனுங்களுக்கு ஆட தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த டைமில் யோசித்து ஏன் ஒரு ஒரு சேஞ்ச் நீ ஏன் இவர் பண்ணாமல் விட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பிச்சிலையும் கலில் வாஸ் குட். கலில் அவரோட ஒர்க்கை பண்ணார். அதே மாதிரி மேட் ஹென்ரியுமே நல்லா தான் பால் போட்ட பால்லாம் நல்ல பால் தான். ஆனால் போட்ட ஆள் தான் தப்பு. யாருக்கு போட்டாங்களோ அவர் தான் தப்பு. சூரியவம்சி பொழந்து கட்டிட்டான். அவன் செம்மாட்டி அடிக்கிறான். அதுவும் இல்லாமல் எல்லோரும் புது பசங்கன்றாங்களா, அந்த ப்ரெஷர் தெரிஞ்சது அவங்க மூஞ்சியில். கார்த்திக் சர்மா அந்த மிஸ்ஃபீல்டாக இருக்கட்டும், கேட்சை விட்டதுக்கப்புறம் கேர்லெஸ்ஸாக கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி போய் இந்த பால் எடுத்து தூக்கி போட்டுருக்கலாம். அது ரொம்ப ஸ்லோவாக ஓடினார். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது அப்கமிங்கில் சரி பண்ணலாம். ஏன்னா அது ஒன்ஸ் இட் இஸ் டன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா, எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அவங்க சரி பண்ணிடுவாங்க. பட் ப்ராப்ளம் ஏறுனா ருத்ராஜ் ஹேஸ்டனும் அந்த டைமில் ஏன் ஸ்பின்னு அவருக்கு ஸ்பின்னில் ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல, ஸ்பின்னை யூஸ் பண்ணுறதுக்கு. பட் அட்லாஸ்ட் வி நீட் டு யூஸ் இட் ரைட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எந்த பிச்சாக இருந்தாலும் 200 அடிக்கிறது தான் இப்போ இதுனா நம்ம இம்பேக்ட் பிளேயர் இருக்கிற வரைக்கும் நமக்கு டார்கெட்டை நோக்கி போகிறது தான் முக்கியமான விஷயம்னு சொல்கிறாரு. ஸோ வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன் சொல்கிறாரு. பட் அட் அ டைமில் பவுலிங் பண்ணும்போது நம்ம வி ஹேவ் டு கட் இட் டவுனில். நம்ம அதை எப்படி ஷார்ட் பண்ணி நம்ம சின்ன ஸ்கோர் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு தோணணும்ல. இந்த மேட்ச்சில் அவருக்கு ஆப்ஷன் இருந்தது. வேறு எந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுவார்? ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அவருக்கு ஆப்ஷன் இருக்குது. மேத்யூ ஷாட்டை முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கலாம், பவர் பிளேலேயே ட்ரை பண்ணியிருக்கலாம். என்னை கேட்டால் ஏன் அவர் ட்ரை பண்ணலன்றதான் என்னோடய கேள்வி. ஓகே, பட் ஸ்டில் we have lost the match, but still it's a first matchங்கிறதுனால good to lose, we can learn from it. அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வராங்கன்றது தான் இப்போது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஹோப் வில் கம் பேக். ஹோப் வில் கிவ் அ கம் பேக் இன் த நெக்ஸ்ட் மேட்ச். பஞ்சாப் கூட சென்னையில் தான். ஸோ தே மைட் get some advantage ன்னு நினைக்கிறேன். போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் they will read the pitch correctly and they will use the players. All the best.